தனது ஆட்டோவில் பயணம் செய்த நபர் தந்தையை கொலை செய்தவர் என்பதை அறிந்து ஆட்டோ ஓட்டுநர் சமயோசிதமாக செயல்பட்டு அந்நபரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை ஆதம்பாக்கத்துல ஆதித்ய நாராயணன் என்பவர் தனது தந்தையை கொலை செய்த சம்பவத்துல அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் அவர் எப்படி பிடிபட்டார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த ஆட்டோ ஓட்டுநர் மாதவரத்தை சேர்ந்த அப்துல் மாலிக் அந்த கிண்டி மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து அவர் புறப்படும் போது தனது தந்தையை கொலை செய்து விட்டு இந்த ஆதித்ய நாராயணன் என்பவரும் தன்னுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட தனது தாயுடன் அங்கு வந்திருக்கிறார். இவருடைய ஆட்டோவில் தான் ஏறி நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார் உயர் நீதிமன்றத்திற்கு. அப்போது அண்ணா சாலையில் வரும்பொழுதுதான் புலம்பிக் கொண்டே வந்திருந்த அவர் உடன் இருந்த அவருடைய தாய் தான் அப்பாவையே கொன்று விட்டாயே என்று தனது மகனிடம் கேட்டதாகவும், அப்பொழுதுதான் ஆட்டோ டிரைவர் அதை அறிந்து கொண்டு அவரிடம் பேச்சு கொடுத்திருக்கிறார். அவரும் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை தொடர்ந்து உடனடியாக இவர் அண்ணா சாலை வழியாக வரும்பொழுது அங்கிருந்து வாலாஜா சாலையில திரும்பி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு வளாகத்திற்குள்ள ஆட்டோவை கொண்டு சென்று நிறுத்திவிட்டு காவல்துறையிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார் ஆட்டோ ஓட்டுநர் அப்துல் மாலிக். அதற்கு பிறகுதான் திருவல்லிக்கேணி போலீசார் அவரை பிடித்து விசாரித்ததுல அவர் ஆதம்பாக்கத்தை சேர்ந்தவர் என்பதும் தனது தந்தையை கொலை செய்து விட்டார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. படித்துவிட்டு இவர் வேலைக்கு எதுவும் செல்லாமல் இருந்த ஆதித்ய நாராயணன் தொடர்ந்து அவருடைய தந்தையிடம் பணம் கேட்டு சண்டையிட்டு வந்ததாகவும், அதன் தொடர்ச்சியாகவே நேற்றைய தினம் அவரை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி தனது தாயாரை அழைத்துக் கொண்டு ஆட்டோவில் வந்ததும் தெரிய வந்தது. அதற்கு பிறகு இந்த ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறை அதிகாரிகளும் அழைத்து நேரில் பாராட்டியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.